ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மிளகா தனியா வந்து வீட்டில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அரைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். மிளகாவையும் தனியாவும் பார்த்திங்கன்னா, இப்போ 1.5 கிலோ தனியா எடுத்திங்கன்னா 1 கிலோ மிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கு எல்லாமே 100 கிராம் போட்டால் போதும். மிளகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் சுக்கு, மஞ்சள். இப்போ மஞ்சள் வந்து நீங்கள் ஒரு 150 கிராம், சுக்கு ஒரு 150 கிராம் அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், ஒரு கட்டி பெருங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக புட்டு அதை வெயிலில் காய வச்சுக்கோங்க. மிளகாவும் தனியாகவும் வெயிலில் காய வச்சாதான் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது கூட நான் இதெல்லாம் ஆட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மெஷர்மெண்ட் கப்பில் பச்சரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து அந்த இது இருக்கு இல்லையா, பெருங்காயத்தையும் ஒரு லைட்டாக வறுத்துட்டு, எப்போவுமே கடுகு, வெந்தயம்லாம் சீக்கிரமாக பொரிஞ்சிரும். மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து எடுக்கணும். இல்லைனா படன்னு பொரியும் போது நமக்கு கருகிற ஸ்மெல் வந்துடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெந்தயம், கடுகு, கசகசா, மெயினாக கசகசா, சோம்பு இது எல்லாமே போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். மீன் குழம்பு, கறி குழம்புக்கெலாம் கூட நல்ல டேஸ்ட்டாக திக்காக இருக்கும் குழம்பு. ஸோ இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் வறுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். இது கூட கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாள் முன்னாடி நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வானலில் லைட்டாக வறுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நிறைய நம்ம சாப்பிட மாட்டோம், அதனால் மிளகாத்தூளில் போட்டு அரைச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த கருவேப்பிலையை வந்து இன்டேக் பண்ணும்போது முடி நல்லா கருப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான். ஸோ எல்லாமே நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, இந்த காஞ்சி மிளகா நம்ம கிள்ளி விதையை தூக்கி போடாமல் அதை ஸ்டோர் பண்ணி அதையும் இது கூடயே போட்டு அரைச்சிடுவேன். நான் மிஷினுக்கு போயிட்டேன், ஏன்னா எனக்கு முன்னாடி 4-5 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அரைச்சிட்டு நமக்கு அரைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே வந்து சூப்பராக பொறுமையாக இவர் அரைச்சி தருவார். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பக்கெட்டில் போட்டு தருவார். அது வரைக்கும் வெயிட் பண்ணி 1 hour ஆகும். நான் ஒரு 10:30க்கு போனேன், 11:30 ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு முன்னாடி 2 பேர் கொடுத்துருந்தாங்க. அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எனக்கு அரைச்சாரு. இப்போலாம் நம்ம பைக் எடுத்துகிட்டே போயிட வேண்டியது தான். எங்கே போனாலும் யாரையும் எதிர்பார்க்க வேணாம், நமக்கு ஒரு வண்டி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த வண்டியை வாங்கினேன், கடைக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இப்போ மிளகா தனியாலாம் நல்லா வந்து அவரே வந்து அந்த ஸ்டாண்டில் போட்டு காய வச்சுருவார். அந்த ஈரப்பதெல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, பக்கெட்டில் உடனே போட மாட்டார். அது நல்லா காத்தாறுனதுக்கப்புறமா நம்ம பக்கெட்டில் போட்டு கொடுத்ததும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அது கொஞ்ச நேரம் ஒரு ½ டே ஃபுல்லாக அப்படியே ஓப்பன்லேயே இருக்கலாம். இப்போலாம் மாவரைக்கிறதுக்கும் மிஷின் வந்துடுச்சு. அரிசி, பருப்பு எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்திங்கன்னா அவங்களே மாவாக அரைச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு அதை கரைச்சி கொஞ்சம் நேரத்தில் புளிக்க வச்சு நம்ம இப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே மிஷின் வந்ததுனால வேலையும் சுலபமாக இருக்குது. இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மாவரைக்கிறது வீட்டில் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ மிளகாத்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பக்கெட்டில் பத்தலைன்னு கொஞ்சம் கவர்லேயே வாங்கிட்டு மழை காலத்துக்கு முன்னாடியே மிளகா தனியாலாம் காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மிளகா நல்லா காஞ்சாதான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி